கனடாவில் திருமணத்திற்கு தயாரான தம்பதி ஒன்றின் உடைமைகளுடன் கார் ஒன்று களவாடப்பட்டமையால் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். கல்கரியில் ஒரு தம்பதியினரின் கார் திருடப்பட்டதை அடுத்து அவர்கள் தற்போது பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். அவர்கள் ஒரு கடைக்கு பொருட்கள் வாங்க காரில் சென்றுள்ளனர். இதன்போது குறித்த கடையில் இருந்து 15 நிமிடங்களுக்கு பின்னர் வெளியே வந்து பார்த்தபோது அவர்களின் கார் திருடப்பட்டிருந்தது. 2020ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஒயிட் ஜீப் கிராண்ட் வகை கார் ஒன்றே இவ்வாறு காணாமல் போயுள்ளது. திருடப்பட்ட வாகனத்திற்குள் மிக முக்கியமான பொருட்கள் இருந்ததாக அவர்கள் கூறுகின்றனர். தம்பதியினரின் திருமண உடை மற்றும் அந்த ஆண் பயன்படுத்தும் சக்கர நாற்காலி ஆகியவை அதில் இருந்துள்ளது. தம்பதியினரின் ஒருவரான ஜெர்மி வான் டெவன்டருக்கு தசையூட்டமற்ற பக்க நரம்பு நோய் இருப்பது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கண்டறியப்பட்டது. அவருக்கு நடக்க முடியாததால் சக்கர நாற்காலி தேவையாக உள்ளது. இந்த நிலையில் அவர்களின் திருமணம் மார்ச் நடுப்பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெர்மிக்கு ஒரு புதிய சக்கர நாற்காலியை வாங்க குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்துள்ளனர். எனினும் பணமும் குறைவான நேரமும் சிக்கலாக இருப்பதாக தம்பதியினர் கூறுகின்றனர். இந்த நிலையில் கல்கரி போலீசார் இந்த திருட்டு சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். அத்துடன் காரை எடுத்து சென்றவர்களிடம் உடை மற்றும் உடைமைகளை திருப்பி தருமாறு தம்பதியினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். அவர்கள் எதிர்கொள்ள இருக்கும் செலவுகளுக்கு உதவுவதற்காக அவர்கள் GoFundMe என்ற தளத்தினூடாக உதவி கோரியுள்ளனர்.